பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து இந்தியாவிற்கு வரும் முக்கிய நதியின் அளவை சீனா குறைத்துள்ளதாக அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்தது. அதற்கு முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான முரண்பாடுகள் அதிகரித்த நிலையில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு பகிரப்படும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது. பாகிஸ்தானின் 80% நீர் தேவை இதை நம்பியே உள்ளதால் நதிநீரை நிறுத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என பாகிஸ்தான் மிரட்டியிருந்தது. அதாவது சிந்து நதியில் தண்ணீர் வராவிட்டால் இரத்த ஆறு ஓடும் என பாகிஸ்தான் மிரட்டல் விட்டும் இந்திய அரசு நதிநீரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் இந்திய அரசியல் தலைவர்கள் எதுவும் பேசுவதில்லை. ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் தொடர்ந்து இந்தியாவை அச்சுறுத்தும் வகையில் பேசி வருகின்றனர். அதாவது இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் குறைந்த நிலையில் சமீபத்தில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பாகிஸ்தான் ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி இந்தியாவை சீண்டும் விதமாக பேசியுள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது. நீங்கள் எங்கள் தண்ணீரை நிறுத்தினால் நாங்கள் உங்கள் மூச்சை நிறுத்துவோம் என மிரட்டும் வகையில் பேசியிருந்தார். இப்படி பாகிஸ்தான் நேரடியாக மிரட்டும் நிலையில் சீனாவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவிற்கு வரும் நதிநீரின் அளவை குறைத்துள்ளதாக அதிர்ச்சி ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது. அதாவது சட்லஜ் நதி இந்தியாவுக்குள் வருவதற்கு முன்பே அதன் நீரோட்டம் கணிசமாக குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் நாசா நிலைய மேலாளரும் நிலவரைபட ஆராய்ச்சியாளருமான டாக்டர் வி நித்யானந்தா கூறுகையில், சட்லஜ் நதியின் நீரோட்டம் கடந்த சில ஆண்டுகளில் 75% குறைந்துள்ளதாகவும் 8000 கிகாலிட்டர்கள் அளவிருந்த நீர் தற்போது 2000 கிகாலிட்டருக்கும் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் சீனா நதியின் பாதையை மாற்றியிருக்கலாம் என்றும் அல்லது இயற்கை காரணங்களால் குறைந்திருக்கலாம் என்றும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் சீனா இந்தியாவின் நீரோட்டத்தை கட்டுப்படுத்துகிறது என்று கூறப்பட்டாலும் இதுகுறித்து தெளிவான ஆதாரம் ஏதும் இல்லை என்றும், இருப்பினும் சீனாவின் நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.